அப்ப சிறந்த மனிதர், சிறந்த நண்பருடைய அடையாளம் என்ன? தன்னுடைய நண்பரை பாவத்திலிருந்து அவன் காப்பாற்றி விடுவான். அது மட்டுமில்லாமல் எப்போதும் அல்லாஹும் அந்த மறுமையுடைய நினைவு தன்னுடைய நண்பருக்கு அவன் அடிக்கடி மூட்டிக் கொண்டு இருப்பான். அப்ப சிறந்த நண்பர் என்ன செய்வான்? தன்னுடைய சகோதரன், தன்னுடைய நண்பர், அவன் நன்மையின் பக்கம் எப்போதும் வர வேண்டும். சரி, இன்னைக்கு பள்ளிவாசலை நம்ம பார்ப்போம், ஃபுல்லா கிளீன் பண்ணுவோம், நன்மை கிடைக்கும். வாங்க இன்னைக்கு தாவா செய்யறதுக்கு ஒன்னா போவோம், நன்மை கிடைக்கும். வாங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் நோயாளி விசாரிச்சிருவோம், வாங்க நன்மை கிடைக்கும். வாங்க இன்னைக்கு மிஸ்கின் இருக்காங்க, இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது துணி, சாப்பாடு அல்லது ஏதாவது ஒரு ரேஷன் கிட்டு, அதை அவங்களுக்கு ஏதாவது ஒரு காசு, பணம், உதவி ஏதாவது செஞ்சுட்டு வருவோம். அல்லது வாங்க அங்க என்னுடைய உறவினர்கள் கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களை விசாரிச்சுட்டு வருவோம். வாங்க இங்க அந்த பள்ளிவாசல் பக்கத்துல அந்த இமாம் குரான் கற்றுக் கொடுக்கிறாரு, அந்த பள்ளிவாசல்ல போய் இமாம்கிட்ட போய் குரான் கற்றுப்போம். வாங்க அந்த ஆலிம் ஒரு கோர்ஸ் நடத்துறாரு, அந்த கோர்ஸ்ல சேர்ந்து நாங்களும் படிப்போம். வாங்க அந்த தொழுகைய, சுன்னத்தான தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு சொல்லி இருக்காரு ஜும்மால, இன்னைக்கு சுன்னத்தான தொழுகையை தொழுவோம். வாங்க அசருக்கு பிறகு ஜும்மால துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து துவா செய்வோம். அப்ப இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தன்னுடைய ஒரு நல்ல நண்பர், சிறந்த நண்பர் தன்னுடைய நண்பருக்கு சொல்லிக் கொண்டே இருப்பான். ஆனால் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதாபுகளில் ஒன்று, மிகப்பெரிய ஒரு அதாபு என்ன என்று தெரியுமா? நல்ல நண்பர் கிடைக்காமல் இருப்பது ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாப். தன் பக்கம் அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய ஒரு நபரை அவன் இல்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹுடைய அதாபில் இருக்கின்றான் என்றுதான் அர்த்தம். என்னென்று சொன்னால் அல்லாஹ்வை அவன் ஞாபகம் படுத்த வேண்டும் என்று அல்லாஹுக்கு விருப்பம் இல்லை. அல்லாஹுக்கு விருப்பம் இருந்தால் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த வழியை நமக்கு ஏற்படுத்தியிருப்பான். நாம் அதன் பக்கம் போகாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை முழுமையாக மறந்து விட்டோம். அப்ப சிறந்த நண்பர் இல்லை என்று சொன்னால், இப்படி நல்ல விஷயத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய, நன்மையான காரியத்தின் பக்கம் முன் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நண்பர் நம்மோடு இல்லை என்று சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்காக நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் ஒரு துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி ஜலீசன் சாலிஹன். இந்த துஆ ஒரு நல்ல மனிதர், நல்ல சிறந்த நண்பருக்கும் ஒரு நல்ல மனைவி கணவனுக்கும் சேர்ந்தும் பொருந்தும். என்ன துஆ? அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி, யா அல்லாஹ் எனக்கு இலகுவாக்குவாயாக. என்ன இலகுவாக்குவாக? ஜலீசன், பக்கத்தில் உட்காரக்கூடிய ஒரு நல்ல நண்பர், சாலிஹன், சாலிஹானவராக இருக்க வேண்டும்.